ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி இதே மாதிரி கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு ஸ்நாக்ஸு. இதுக்காண்டி நம்ம என்ன தேவைன்னா ஒரே ஒரு வேக வைத்த உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு மல்லி இலை, அப்புறம் ஒரு 6 பீஸ் ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி கேரட் கிரேட்டெல்லாம் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி ப்ரெட் க்ரம்ஸும் ப்ரெட் இதே மாதிரி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் மைதா மாவில் கொஞ்சோண்டு உப்பு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதேமாதிரி. ஸோ இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுடர் ரெடி பண்ணோம். ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு இதே மாதிரி கருகாமல் வறுத்து வச்சுக்கணும். இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு கேரட் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி, வேக வச்ச பச்சை பட்டாணி, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த பவுடர், அதுமாரி கொஞ்சோண்டு மசாலா பொடி, கரம் மசாலா, மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா நீங்கள் பீன்ஸ் எல்லாம் கூட வேறு காய்கள்லாம் போடலாம். ஆனால் பீன்ஸ் எல்லாம் போடுறதா இருந்தால் லைட்டாக ஆவியில் வேக வச்சு தான் போடணும். ஸோ இப்போது நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது பாருங்கள். ஸோ இது வெங்காயம் நம்ம வதக்காமல் போட்டிருக்கிறதுனால ஒருவேளை தண்ணி கோக்குறது கொஞ்சம் சான்ஸ் இருக்கா. அதனால் இதே மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சோண்டு இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டோன்னா அந்த வெங்காயத்தில் நம்ம வேக வைக்கும்போது வெங்காயத்துலேருந்து தண்ணி எதுவும் வர மாதிரி இருந்தாலும் அது நல்லா கெட்டியாக வச்சுக்கும். அதேமாதிரி இது மாதிரி கட்லெட்டு நீங்கள் பண்ணும்போதும் இது மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு பண்ணிட்டோன்னா துள்ளி தண்ணி இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி இப்படி எடுத்துக்கும். உங்களுக்கு எண்ணெயும் கோக்காது. ஸோ இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டோம். இப்போ எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். டைமண்ட் ஷேப் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப். ஸோ நான் இன்றைக்கி இதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் கொஞ்சம் நீளமாக சாக்லேட் மாதிரி இதே மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பிடி கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 சைடும் இது பண்ணிட்டுனா இது மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கிடைக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் தேய்ச்சி எண்ணெயில் போட வேண்டியதான். இதே மாதிரி மைதா மாவில் இதுமாதிரி டிப் பண்ணி பண்ணால் தான் எண்ணெய் ஒன்றும் கோக்காமல் இருக்கும். இதே முட்டையில் பண்ணிட்டோன்னா வெஜிடேரியன்ஸுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எண்ணெயும் நிறைய குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன லேயர் தான் இருக்கும், ஆனால் நம்ம கட்லெட் மாதிரி அதே டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதுமாரி டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸில் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதுமாரி மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒரு 3 இதுமாரி ஃப்ரை பண்ணி எடுங்க. நிறையவே போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் இல்லைனாலும் இது உடையவே உடையாது. முட்டைன்னா கூட உடஞ்சி போயிடும். இதுமாரி மைதா மாவானதுனால துளி கூட உடையாமல் நம்ம சூப்பரான பொட்டேட்டோ ரோல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே நீங்கள் போட்டு ஒரு டப்பாவில் வச்சுருந்தா கூட ஈவினிங் கூட நீங்கள் எப்போ தோன்றதோ அப்போ பண்ணிக்கலாம். 2 நாள் ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பார்க்கவும் அழகாக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். அதை ஸ்பூன் வச்சு பண்ணும்போது தெரியுதில்ல. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை சாஸு இல்லைன்னா சட்னி வச்சு சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.